திரும்ப அந்த திங்கிங் போகக்கூடிய காலம் என்னென்னா அது இருக்கும் தான் செய்யும். கொஞ்சம் நாம் கூடவே வாழ்ந்துச்சுல்லவா, கொஞ்சம் அந்த லைட்டாக இருக்க தான் செய்யும். ஏன்னா அதை விட்டு விடைபெற வேணுமில்ல. அது விடைபெறக்கூடிய காலம்தான் இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய சனி. அவர் அமரக்கூடிய வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும். மீனத்தில் அமர்வது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் முதல்ல கிடைக்கும் ஐயா. கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் கம்யூனிகேஷன் உண்டு. ஓரளவுக்கு பைசாவோ அந்த ரூபா சார்ந்த விஷயத்தில் நிதி நிலைமையெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்ததில்லை, அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிங்கல்ல, அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். ரிஷபத்தில் விழத்தால் உங்களுக்கு பெரிய மேன்மை லாபம் தரும். வேறு யாரும் தர தேவையில்லை ஐயா, வேறு எந்த கிரகமும் தர தேவையில்லை. நம்ம குரு பார்க்க தேவையில்லை, ராகு பார்க்க தேவையில்லை, கேது பார்க்க தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் கொடுக்கின்ற பாக்கியம் பெரிய லெவலில் வந்து சேரும். உங்களுடைய உயர்மட்டமான பதவிக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்வான இடத்துக்கு அழைத்து செல்வது அவர் தாங்க, வேற யாருமே தேவையில்லை சுவாமி. கணவன் மனைவிக்குள் பிரிந்திருந்த உறவுகள் திருப்பி நாம் ஐயா வித்ட்ராப் ஆயிடுச்சு ஐயா, ஒன்றும் பண்ண முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல சுவாமினா அதெல்லாம் இனிமேல் சரியாயிடும். மறுமணத்துக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது மறுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய பயிற்சி ஒரு மனிதனை எந்த லெவலில் எட்டுமே சேர்க்கும். ஏன்னா அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு இப்போ தான் 9ஆம் இடம் என்று சொல்ல, 8ல் ஏற்கனவே இருந்தார், கும்பத்தில் இருந்தார், இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இது கடக லக்னமாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும் ஐயா, இருவருக்குமே இந்த பதிவு பொருந்தும். தசாபுத்தி பொதிவு என்று சொல்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம், எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு ஏற்புடையதாக அமையும். ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானா, அந்த நிம்மதி பெறக்கூடிய வாழ்க்கை இனிமேல் கிடைக்கும். முதல் வார்த்தையை முதல்ல நீங்கள் அமைதி பெறுவீங்க. இந்த கண்ணில் ஏற்பட்டு வந்த கண்ணீர் முனைத்தும் மொத்தமேங்க எதனா இருக்கட்டுங்க, அப்பாற்பட்ட விஷயம். கண்ணீரால் நம்ம சிந்திந்து பாருங்க, எதையோ தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். திரும்ப அந்த திங்கிங் போகக்கூடிய காலம் என்னென்னா அது இருக்கும் தான் செய்யும். கொஞ்சம் நாம் கூடவே வாழ்ந்துச்சுல்லவா, கொஞ்சம் அந்த லைட்டாக இருக்க தான் செய்யும். ஏன்னா அதை விட்டு விடைபெற வேணுமில்ல. அது விடைபெறக்கூடிய காலம்தான் இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய சனி. அவர் அமரக்கூடிய வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும். மீனத்தில் அமர்வது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் முதல்ல கிடைக்கும் ஐயா. கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் கம்யூனிகேஷன் உண்டு. வருகின்ற காலங்கள் எல்லாமே கிடைக்கலன்னு வேசப்பட்டீங்கள, முதல்ல கிடைக்கிறதே உங்களுக்கு லாபம் தாங்க. முடிங்க, ஒரே வார்த்தை சொல்லணும். இது வரைக்கும் ஈடாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தொழிலை நாங்கள் 5 வருஷமாக இழுத்து போட்டு மூடிட்டுனா இனிமேல் திறந்துருவீங்க ஐயா. அந்த எண்ணம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துடும். பயப்படணும் அவசியமே இல்லை. பயப்படக்கூடிய விஷயமும் இந்த நேரத்தில் இல்லை. கடகராசிக்கு நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கை, அதனால தான் சொன்ன மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலமாக இந்த சனி பகவான் வராருங்க. என்னென்ன கொடுக்க போகிறார், முதல்ல கொடுக்கறதே உங்களுக்கு மன நிம்மதி முதல்ல கொடுக்குறாரு. இது மனம் சார்ந்த விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல பிணி என்று சொல்லக்கூடிய நோய், அந்த நோய் நொடி முதல்ல தீர்க்கப்படும். இருந்தாலும் அந்த படபடப்பு என்பது கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும் சாமி. அதையும் சொல்லிடுறேன். 9 என்பதும் ஒரு மனுஷனுக்கு ஜென்ம சனிக்கு இணையானது. இந்த 1, 5, 9 எல்லா இடத்துலையும் சனி பகவான் வீட்டிருந்தாலும் அது ஜென்மத்தை குறிக்கும். என்ன இந்த முறை வருகின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தையும் நல்ல பொறுப்பாளராக முதல்ல இடம் மாற்றம் முதல்ல செய்து வைப்பார். உங்களை முதல்ல ஒரு ஃப்ரீனஸில் அப்படி உட்கார வைப்பார் உங்களை. முதல்ல போதுங்க, சும்மா வேதனைப்பட்டு. இடமாற்றம் கண்டிப்பாக வீடாக இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய காலம் ஏற்படுத்திருக்கோம். என்னங்க சும்மா ஏங்க, என்னென்னவோ சொல்லிட்டாங்க, எந்தெந்த ஜோசிகார் என்னென்னவோ சொல்லியாச்சு, எனக்கு எதுவுமே மாறல. மார்ச் 29 ஜனவரிக்குள்ளே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த சனிப்பெயர்ச்சி என்னக்கணும் காலம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணிடுவார். இருந்தாலும் ஜனவரிக்கு அப்புறம் அது அதிகாரப்பூர்வமாகவும் அங்கீகாரம் பெறக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி கொடுக்கும், எவ்வளோ இருக்கும். இந்த காலம் இனிமையான காலமாக அமையப்போது கடகராசி. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எதனா இருக்கட்டும், எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு ஐயா, நான் போதும் விட்டுடுங்க எல்லாத்தையும், இந்த வாழ்க்கையே வானாங்க அப்படின்னு பில்லி சூன்யம் செய்தார் போல் என்ன தான் நடக்குதுன்னே தெரியலங்க என் வாழ்க்கையில். எனக்குலாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இதெல்லாம் முதல்ல மறைய கற்றுக்கும். என்னென்னா அப்போ கூட பிம்பம் என்பது முதல்ல இருக்கும் நம்ம மனசில், அந்த கருத்து வேறுபாடு கடைசி வரைக்கும் இருக்கும்.
வாழ்க்கை துணையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல விலகும். ஏன்னா அந்த இடத்த 3ஆம் பார்வையாக பார்க்குறார். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை முதல்ல பார்க்கறது சனி பகவான் அவருடைய பார்வையில் சுக்கிரனோட வீட்டில் பார்க்குறார். சுக்கிரனோட வீட்டில் எப்போ சம்பந்தப்பட்டாலும் கிரகங்கள் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனோட வீட்டிலையோ அல்லது சுக்கிரனை சார்ந்த விஷயங்கள் என்று சொன்ன அவருடைய 3ஆம் பார்வை பதியும் போது முதல்ல கிடைக்கிறது செல்வம். இந்த நம்மளுக்கு பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும் ஐயா, நான் வேணான்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த கோட்பாடு என்பது கண்டிப்பாக மாறாது. யாருக்கும் கோட்பாடு மாறாது. உங்களுக்காகட்டும் எதிராளிக்காகட்டும் எல்லாருக்கும் ஒருபை தான். அதே பார்வை 3ஆம் இடத்தையும் நேரடியாக பார்க்குறார். நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கத்தால இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைன்னா கம்யூனிகேஷன் இனிமேல் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த இடத்துல கேது பகவான் இருந்தார். அந்த கம்யூனிகேஷன் அனைத்தும் தடையாக இருந்து தைரியம் மட்டுமே இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலான்னு ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு உயிர் பிச்சை. உடல் மட்டும்தாங்க இருக்குது, உயிர் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவில் செதுக்கிட்டாங்க. செதுக்கி விட்டார். உங்களை எவ்வளோ செதுக்க முடியுமோ அனைத்தையும் செதுக்கிட்டார். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முதல்ல வெளி வந்துடுவீங்க. பிரச்சனை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் அந்த பிரச்சனையை நீங்கள் தாங்கிட்டீங்க. இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவதோ இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனநிலைமையும் மாறிடும். உங்கள் கிட்ட இருக்கிற மனநிலைமையெல்லாம் சுத்தமாக மாறிடும். பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களுடைய மேம்பாடு இந்த 2.5 ஆண்டுகள் வருகிற 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஒரு ஓரளவுக்கு நீங்கள் நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து கொஞ்சம் நாளைக்கு தனிமையில் வாழற மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமே இதாங்க சுவாமி. ஓரளவுக்கு பைசாவோ அந்த ரூபா சார்ந்த விஷயத்தில் நிதி நிலைமையெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்ததில்லை, அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிங்கல்ல, அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். தொழிலில் இருந்து முடக்கி போட்டு ஐயா நான் முதல் போட்ட சாதமான எதுவும் ரிட்டர்ன் வரலை, எனக்கு பைசாவும் கிடைக்கல, கொடுத்த இடத்துல அப்படியே முடங்கி போச்சு, என் கம்பெனி சாத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இந்த கம்பெனி சாத்திட்டுலாம் இனிமேல் பேச்சு கிடையாது. லோன் திருப்பி கவர்மெண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும். லோன் சார்ந்த விஷயமோ வங்கி சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். பயப்படணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நீங்களே தூக்கி போடுறதுக்கு முன்னே அது உங்களை தூக்கி போடும். நீங்கள் பயப்படணும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் மேலே அச்சப்பட தேவையில்லை. என்னவோ கரண்ட்டு நம்மளை தாக்கினா மாதிரியே இருந்து சாமி, கால் வைக்கிற இடத்தெல்லாம் கரண்ட் ஷாக் அடிச்சதில் இனிமேல் கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு புனிதமாக மாறப்போகுது. ஒரு பிரஸ்னஸாகவே சொல்கிறேன் ஐயா, உண்மையாகவே சொல்கிறேன். உங்களுக்கான காலம் இதோ வந்து விட்டது என்று கூட சொல்லலாம். சற்று இந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும். அதிலிருந்து திருப்பியும் டல் ஆகிடுச்சிடும். அதாவது அந்த பிரச்சனையை முடங்கி விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடுது ஐயா. ஏன்னா காலம் அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதனால் மற்ற கிரகங்களுடைய வலிமையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்புடைய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பம் முதல்ல விலகப்போகுது. கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது புத்திரபாகியம் முதல்ல கிட்டும் சாமி. எது நடக்குதோ இல்லையோ இந்த புத்திரபாகியத்துக்கான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மகா சனிப்பெயர்ச்சி முதல்ல கிடைக்கிறது. கடகசாரிக்கு முதல்ல லாபம் என்று சொல்லக்கூடிய முதல்ல கிடைக்கிறது அந்த புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம். என்னென்ன நினச்சிங்க, முதல்ல நம்மளுக்கு வரவு தாங்க போதும். நீங்கள் பட்ட வேதனைகள்லாம் போதும். இறைவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த இடத்துக்கான மதிப்பு கண்டிப்பாக உண்டு. அவர் கொடுக்கின்ற பார்வை பார்க்கின்ற இடம் எல்லாமே ஃபேவர். தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். வேறு எதுவுமே சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா அந்த இடத்துக்கான ஃபில்லப் அந்த இடத்துக்கு வராருல்ல, அந்த இடத்துக்கு சற்று பாதிப்பு தரா மாதிரி தெரியும். உடல் நலத்தில் சற்று அவருடைய உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிவிடும். இனிமேல் தொந்தரவு கிடையாது. தாயார் சொந்தங்களோ தாயார் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நல்லா இருக்குது ஐயா. வேலை வாய்ப்பில் இருந்தவங்களுக்கு, அதாவது சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் சரி, வேலை விட்டுட்டு நான் வெளியூர் போக போகிறேன், வெளிநாடு போக போகிறேன்னா இந்த முறை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் சுவாமி. நீங்கள் என்னென்னா இந்த மாதங்கள் ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் தான் கொஞ்சம் அலச்சாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய விடுதலை. நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி சொல்லலாம். பயப்படணும் அவசியம் இல்லை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாராக இருப்பினும் கடகராசிக்காரங்க, அதாவது அடுத்தது நம்மளுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வின்னிங் த ஷாட் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கின்ற காலம் வருது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று காலங்கள் தேவைப்படும். இந்த ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்குங்க. சனி பகவான் எப்பொழுதெல்லாம் அந்த அதாவது பரணி பூரம் போராடம்ன்ற மாதிரி ஆயில்யம் புரட்டாதி போராடம் வேற இல்லை, விசாகம் வேற இல்லை, எல்லாமே மூணுமே யோகம். அந்த இடத்த தொட்டாவே அவர் யோகத்தை கொடுத்துருவார். அந்த நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே திரிகோண ஸ்தானத்தில் தான் வருது. இதுதான் வாழ்க்கை தரம், வேற ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை தரம் ஒன்று இடத்துல சென்றாலும் இன்னொரு இடத்துல முடியும், இன்னொரு இடத்துல ஆரம்பித்தாலும் இன்னொரு இடத்துல முடியும்.
இந்த திரிகோண ஸ்தானம் என்பது முக்கோணம் என்று சொல்லக்கூடிய வடிவமைப்பை பெற்றது. இதில் தான் மனிதனுடைய வாழ்க்கை தரமும் ஓடிட்டுருக்கு. ஒரு நேரத்தில் பார்த்தா உயர்வான இடத்துக்கு செல்கிறோம், ஒரு வாட்டி பார்த்தா கீழ்மட்டத்துக்கு செல்கிறோம், திருப்பியும் உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்கிறார். இவருடைய தனித்தன்மை என்று சொன்னால் ஒரு மனிதனின் 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரில்லை வீழ்ந்தாரில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது சனி பகவான் ஒருவாள் மட்டும் முடியும். பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் கடகராசியுடைய மேம்பாடு உயர்ந்து கொண்டே இருக்கும். சொந்த வீட்டுக்கு போகாதவங்க இனிமேல் பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் ஊருக்கே வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சொந்த ஊரில் ஒரு இடம், அதாவது இடமாவது வாங்கி போட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி அவ்வளோ கொடுங்க, 2.5 வருஷம் பொறுமையாக தான் காத்து நிற்பார். அவர் கொடுக்கின்ற பலாபலன் பொறுமையாக தான் வந்து சேரும். நல்ல ஒரு அமைப்பு என்று சொன்னால் இந்த வாட்டி சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி வேற யாருக்கும் கிடையாது. கடகராசிக்கு யோகத்தை கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை, முதல்ல கிடைக்கிறதே மாற்றம் மட்டும்தான். உயர்நிலை பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகுவது சற்று, அதாவது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை மட்டும் சற்று தலை தூக்கி இருக்கும். பிபி சுகர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஐயா இந்த நேரத்தில். ஏன்னா ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த 90 தான். 9ஆம் இடம் என்பதும் ஜென்மந்தான், 5 என்பதும் ஜென்மந்தான், ஜென்மம் இருந்தாலும் ஜென்மந்தான். இது எல்லாமே திரிகோண ஸ்தானம் என்று ஏன் சொன்னேன்னா அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். மற்ற ராசிக்கு சொல்கிறதை விட உங்களுக்கு சொல்வது சாலச் சிறந்தது என்று கூட சொல்லலாம். ஏன்னா அதிலிருந்து நீங்கள் விடை பெறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளை பிடித்திருந்த பிணி முதல் விலகுவது, உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார். எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன் ஒன்றும் சரியாகலைன்னா இனிமேல் சரியாயிடும். பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்டு முடிவதற்குள் கடன் பிரச்சனை 2025 முடியறதுக்குள்ளே கடன் பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வித்ட்ரா பண்ணி தூக்கி போடுறேன், நான் இனிமேல் வாங்க மாட்டேன். விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்கிற மாதிரி நாம் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதலுமே. வண்டி வாகனத்தில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்படியான முன்னேற்றத்தை காணலாம். ஏன்னா டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகப்படியான தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா எல்லாருக்கும் அது பாதிச்சிருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த முறை நல்ல ஒரு ஏற்பாடோட சனிப்பெயர்ச்சி பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் விழுந்தவர் அனைவரும் எழுந்து நிற்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. ஐயா விழுந்துட்டேன் ஐயா, எல்லாருமே விழுந்தான் போகிறாங்க. நீங்கள் மட்டும்தான் இல்லை, மிதுன ராசிக்காரன் விழுந்துக்கிறான், ரிஷப ராசிக்காரன் விழுந்து, எல்லாருமே விழுந்துதான் எழுந்திருக்காங்க. இந்த காலம் இனிமையான காலம் என்றே சொல்லுவேன். மகா சனி பயிற்சி கடகத்திற்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நீங்கள் ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய காலம்தான். இது வரைக்கும் பதவி அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ நம்மளுக்கு பதவி இல்லைன்னா கண்டிப்பாக தொண்டனாக இருந்தாலும் பெரிய பதவி உங்களை தேடி வருவது உறுதியாகிவிடும். நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதாவது இளமை பருவத்தில் இருந்தவங்க அனைத்துவருக்கும் இனிமேல் மாற்றங்கள், திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை புரட்டி போடும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.